ஏன் சார் நீங்க முதலாளி அம்மா பரிமாறதான் சாப்பிடுவீங்களா? ஆமா, அதோட ருசியே தனிதான். நானும் இந்த வீட்டுல ஒரு முதலாளி தான், நான் பரிமாறுறேன். சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க. இது என்னன்னே தெரியல. இதை சாப்பிடு, இதை சாப்பிடு. இதை நீ பாத்துக்கவே மாட்ட, இதே சாப்பிடு. இந்த தயிர் போட்டுக்கோயேன். நல்லா சாப்பிடு. நல்லா சாதத்தை பிசைஞ்சு ஒரு அடி அடி. கூப்பிடுறானுங்களா? யாரு? இந்த வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பானுங்களே, அவனுங்களை கூப்பிடு. ஜமீன் வீட்டுல இருந்து ஐயா வந்திருக்காருன்னு சொல்லு. போய் கூப்பிடுறாங்க, நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. போடா. யாராவது? யாரோ ஜமீன் வீட்டுல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரு? இந்த சொட்ட தலையனா? முதலாளி, யாரு வந்திருக்கா பாத்தியா? நம்ம பழைய முதலாளி வந்திருக்காரு. வா வா வா. என்ன பாத்துட்டு நிக்கிற? தலையில இருக்க துண்டை திருப்பி கட்டா. ஐயோ, கும்பிடுங்க முதலாளி. முதலாளி, வெளியிலேயே நின்றுட்டு இருக்கீங்களே, உள்ள வந்து உட்காருங்க. நாயோட கால் வைக்காத வாசல்ல மனுஷன் நான் வைப்பனா? அப்ப இந்த வீட்டு வாசல் வரைக்கும் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா முதலாளி? நான் ஜமீன்தார் பரம்பரையில பிறந்தவன். அந்த ஸ்டேட்டஸை வச்சுட்டு ஊர்ல இருக்கிற நாய் கண்ணுல நான் விரல விட்டாட்டிட்டு இருக்கிறேன். எங்க கண்ணுல விரல விட்டாட்டுன்னு எவனோ சொன்னானாமே, அந்த விரல் யாருன்னு விசாரிச்சு வான்மெண்ட் போலான்னு வந்தேன். அந்த எண்ணெய் எந்த பரதேசி நாய்க்காவது இருந்ததுன்னா பட்டை களை போடுவேன். படவா ராஸ்கல். அப்போ அடிச்சு நொறுக்கலாங்கிற முடிவோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னண்ணே, கூட ஒரு அள்ளக்கை வரும்போதே தெரியலையா? முதலாளி, இது கிட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்த மேட்டர் நத்தின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. அந்த ஜமீன் வீடு எங்களுடைய பரம்பரை சொத்து. அதை நீங்க ஏலத்துல எடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலாம் தான் வந்தேன். ஓஹோ, அதான் விஷயமா? இவ்வளவு தூரம் வந்து நீங்களே நேர்ல கேட்டதுனால நானும் நேர்லயே விஷயத்த சொல்லிடுறேன். அந்த வீட்டை ஏலத்துல எடுக்கத்தான் போறோம். என்ன விலை கொடுத்தாவது வாங்கத்தான் போறோம். இழைச்சிங்க. அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிற யோகிதா உங்களுக்கு இருக்கா? நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்து இந்த நாய்க. என்னது? இப்ப யாரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஊர்ல இருக்கவங்களை கேட்டு பார்த்து தெரியும். அவ மான ரோஷம் பாக்குறீங்க, அப்புறம் எதுக்காக உன் பங்காளி சொத்து ஏலத்துக்கு வருது? காப்பாட்டோட பேசுறேன். ஆமாடா. கோர்ட் வாசப்படி ஏறாத பெரிய மனுஷனே இல்லடா. ஒரு பெரிய மனுஷன் இருந்தா கோர்ட் கேஸ் ஜப்தி அமீனான வரத்தாட செய்யும். அதுக்காக உங்களை மாதிரி அண்ணக்காவடி பசங்க அந்த வீட்டை ஏலத்துல எடுக்க விட்டுனா? என்னையும் மீறி நீங்க 2 பேரும் ஏலம் எடுக்க வந்தீங்க மகர, அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வேடிக்கை. இத பாரு, நீங்க 2 பேரும் ஒரு காலத்துல கிட்ட கை கட்டி சேவை பண்ண பசங்க தாண்டா. பந்தயத்துல மாடு மேய்ச்சி பசங்க தானே. இன்னைக்கு பணம் காசு வந்தோன்னு பந்தா கட்டுறீங்களா? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பென்ஸ் வாங்கி வீட்டுல நிறுத்திட்டா பெரிய மனுஷன் ஆவீங்களா? டியூன் பிரதர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்க 2 பேர்த்தையும் ஒரு நாளைக்காவது நான் தெருவில் இறங்கி பிச்சை எடுக்க வைக்கிறனாலேன்னு பாருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க 2 பேரும் என் வீட்டு வாசப்படையில் நின்னுட்டு ஐயா சாமி ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க கெஞ்சல. என் பேர் மணிய கவுன் இல்லடா. வண்டி ஏறா, வண்டி ஏறா, வண்டி ஏறனே பிசினஸ் எடுக்கிற. நிறுத்துறா. வரானு சீக்கிரம். உங்களை பின்றடா நானு. என்ன சவுண்ட் விட்டு ஓடிட்டான்? நின்ன அடி விடுன்னு அவனுக்கே தெரியும்.